ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! பாருங்க ரோஸ் கார்டன் எப்படி இருக்குன்னு. ஸோ இன்னைக்கு நெறைய பேரு நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு 5, 6 கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர்ஸ பார்க்கலாம். பாருங்க இந்த ரோசஸ் எல்லாம் 8 இன்ச்லேருந்து 10 இன்ச் பாட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 செடிய வந்து ரிப்போர்ட் பண்றேன். டெய்லி 5, 5 செடியா ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த செடியெல்லாம் கேபிஎஸ்ல போன வருஷம் வாங்குன அ ஒயிட் அவலாஞ்ச். நல்லா ஒரு பூ பூக்கும். ஸோ இது எல்லாமே புஷ்பாஞ்சலி பிரணபீர்ல ஆன்லைன் ரோசஸ் வாங்குனது. 8 இன்ச்ல இருந்து 10 இன்ச்சுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்குமே மைக்கோரைஸா குடுத்துருக்கேன். குடுத்து 5 டேஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ட்ரைகோடெர்மா குடுத்துட்டு 5 டேஸ் கழிச்சுட்டு ஹியூமிக்லேருந்து பழையபடி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்படி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர்க்கணும். ஆன்லைன் ரோசஸ ரீசென்ட்டா இப்போ வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதையும் காட்டுறேன் நானு. இப்போ எப்படி அதோட அப்டேட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க இந்த ரோஸு எவ்வளோ அழகா இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் நம்ம பிஞ்ச் பண்ணி எடுத்தோம்னா குரோத் நல்லா இருக்கும். இந்த சின்ன சின்ன தளிர் எல்லாமே வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் நீங்க ஸ்ப்ரே பண்ணலன்னா எல்லாமே த்ரிப்ஸ் சாப்பிட்டு போயிடும். அப்புறம் நமக்கு கிடைக்காத அந்த தளிர் ஃபுல்லா வளராது. ஸோ வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் நீங்க ஷெட்யூல நீங்க பார்க்கணும். பாருங்க இது ஆர்கிட் ரோஸு. நல்ல ஒரு வளர்ச்சி எப்படி வேணாலும் வளைக்கலாம். வளைச்சோம்னா நல்லா புஷ்ஷா இத கொண்டு போகலாம். அது ஃபேரி ரோஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. நல்ல ஒரு குரோத் இருக்கு. இந்த மாதிரி வளருது. ஸோ கார்டன்ல இப்படி தான் இருக்கு. டெய்லி மழை பெய்யுது. ஸோ மழை பெய்யறனால அந்த இலை மேல தண்ணி அடிக்கடி விழுகுறனால ஃபங்கஸ் இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஸோ நெறைய பேர் கேட்குறீங்க, நீங்க ட்ரைகோடெர்மா விரிடி மைக்கோரைஸா குடுக்குறீங்க. அப்புறம் சாஃபும் குடுக்குறீங்களே பிரச்சனை வராதா? அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ட்ரைகோடெர்மா மைக்கோரைஸா நம்ம குடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து ப்ராப்ளம் வராது. ஆ நீங்க ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அந்த சாஃபு இந்த மாரி கெமிக்கல் ஃபங்கிசைட ஸ்ப்ரே பண்ணா தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ட்ரைகோடெர்மா இந்த மாரி ஆர்கானிக்கா குடுக்கும்போது ஒர்க் அவுட் ஆகாது. ஒன்ஸு ரொம்ப பிரச்சனை இருந்தா நீங்க கெமிக்கல் யூஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்லைன்னா நீங்க எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஓவரா மழை பேஞ்சு நீங்க உங்க மீடியால தண்ணி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நெறைய இஷ்யூஸ் வந்துரும். அந்த மாரி டைம்ல நீங்க இந்த கெமிக்கல் ஃபங்கிசைட யூஸ் பண்ணலாம். பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு, நீங்க திருப்பி ஒன்ஸ் அகைன் வந்து இந்த ப்ராசஸ நீங்க ஸ்டார்ட் பண்ணி, உங்க மைக்கோரைஸா இந்த மாரி ட்ரைகோடெர்மா விரிடிய குடுத்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கிறணும். ஸோ நான் இப்படி தான் செடிகளெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சம்டைம்ஸ் எனக்கும் இஷ்யூஸ் வந்துரும். இந்த மாதிரி ஃபங்கஸ் நெறைய வந்துரும். அந்த டைம்ல வேற வழியே இல்ல. பாருங்க இந்த ஒரு செடி வந்து பெங்க்யூன் அப்படிங்கிற ஒரு ஐடி. நல்ல பெரிய பெரிய பூவா பூக்கும். பட் ஆனா குரோத் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ரொம்ப நாளா வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்ப தான் இதோட குரோத் வளருது. ஸோ இந்த டைம்ல நம்ம இந்த மாரி பட்ஸ் எல்லாம் விட்டுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து குரோத் குறைஞ்சிரும். ஸோ பூவுக்கு ஆசைப்படக்கூடாது. நான் அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த மாரி மொட்டு வந்துச்சுன்னா பிஞ்ச் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா, அது குரோத்ல கான்சன்ட்ரேட் பண்ணி செடி பெருசா வளரும். இது பெங்க்யூன். இதுவும் அந்த 30ல வாங்குன செடி தான். ஆனா குரோத்தே இல்ல. ரொம்ப ஸ்லோவா வருது. ஸோ சம்டைம்ஸ் அப்படி ஆகும். செடிகள்லாம் இந்த மாரி ஸ்லோவா கூட வளரும். நம்ம அத பார்த்து கவனிக்கணும். நெறைய செடி இருக்கும்போது 1, 2 கவனிக்கிறத நம்ம தவற விட்டுருவோம். ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர் நேத்து கேட்டாரு, எப்சம் சால்ட் கூட சோப் லிக்விட் சோப்பு, டிஷ் வாஷ் அந்த மாரி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா, அது ஒட்டிக்கிறோம். அந்த மாதிரி அவரு கேட்டிருந்தாரு. அந்த மாரி பண்ணலாமா? அப்டின்னாரு. இன்னொன்னு மைக்ரோ நியூட்ரியன்ட்டோட எப்சம் சால்ட்ட மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாமான்னு கூட கேட்டிருந்தாரு. அது தேவையில்லப்பா. உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்ப்ரெட்டார்ன்னு அவன் குடுத்துருப்பான். அதோட நம்ம அவங்க குடுத்ததோட பண்ணும்போது செடியில ஒட்டிக்கிறோம். மழை வந்தா போகாது. மழை வரல அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட்டார் கூட யூஸ் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி அந்த இலையில போர்ஸ் இருக்கும். குட்டி குட்டி போர்ஸ் இருக்கும் ஸ்டொமேட்டா. அது வழியா இலை எடுத்துக்கிறோம். நீங்க ஸ்ப்ரே பண்ணி ஒரு 4, 5 மணி நேரம்ல ஆட்டோமேட்டிக்கா இலை அதுக்குள்ள உள்வாங்கிக்கிறோம். நமக்கு வந்து இந்த சோப் அதெல்லாம் போடுறனால இஷ்யூஸ் கூட வந்துரும். அதனால அதெல்லாம் தேவையே கிடையாது. டிஷ் வாஷோ அந்த லிக்விட் அளவுக்கு மீறி போயிட்டோம்னா, அது பிரச்சனையா மாறிடும். அது தேவை கிடையாது. அப்புறம் ரோஸ் பிளான்ட் ஷெட்யூல் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்கப்பா. நீங்க எதுக்கு கேட்குறீங்கன்னு தெரியல. சாயில் மீடியாக்கா, கோகோபீட்டுக்கான்னு கேட்குறீங்கன்னு தெரியல. பாருங்க இது ஒரு பேஸில இப்படி வந்துகிட்டு இருக்கு இந்த இடத்துல. இந்த பேஸில வந்து அந்த பெரிய அந்த ஸ்டெம்மோட இடிக்கிற மாரி வருது. நாங்க ஒரு குச்சிய குடுத்து பார்த்து வச்சிருக்கோம். இல்லைன்னா அது வராது. அந்த பேஸில அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இத பார்த்து கவனிச்சு கொண்டு போகணும். இப்படி தான் ஒவ்வொன்னும் கார்டன்ல நடக்கும்ப்பா. அத பார்த்து ஒவ்வொன்னா நம்ம செக் பண்ணி, இந்த மாரி பிரச்சனை இருந்தா அத எப்படி கரெக்ட் பண்ணணுங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த பேஸில அந்த இடத்துல வருது.
அது போய் அந்த குச்சிய இடிச்சிருச்சுன்னா, அது வராம கூட போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பேசிலெல்லாம் வரணும்னா தாக்கத்து குடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். எத்தன நாளைக்கு ஒன்ஸ்ன்னு கூட கேட்டிருக்கீங்க. சாயில் மீடியாக்கு வீக்லி ஒன்ஸ் ஆர் 10 டேஸ் ஒன்ஸ் நீங்க குடுக்கலாம். இன்னொன்னு ஆல் 19 பத்தி கேட்டிருக்கீங்க. ஆல் 19 என்கிட்ட இல்ல. எப்சம் சால்ட்ட நான் எப்படி குடுக்கட்டும்னு. ஸோ ஆர்கானிக்கா வளர்க்குறவங்களுக்கு ஆல் 19 தேவையே கிடையாது. எப்சம் சால்ட்ட நீங்க அப்படியே வீக்லி ஒன்ஸு நீங்க குடுத்துறலாம். ஸோ ஷெட்யூல சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இது பாருங்க ஒரு பன்னீர் ரோஸு ரொம்ப நாளா பூக்கல. போன வருஷம் பூத்துச்சு. நடுவுல பூக்கல. அதுக்கப்புறம் இப்ப எல்லா பிரான்ச்சஸ்லயும் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பன்னீர் ரோசஸ்க்கு சீசன் வேணும் போல இருக்கு. ஸோ இந்த கூலிங் கிளைமேட்டு இந்த மாரி ஒரு கிளைமேட்ல பன்னீர் ரோஸ் ஆட்டோமேட்டிக்கா பூக்கும். நெறைய பேர் பூக்கல பூக்கலன்னு சொல்றீங்க. அதுக்கு உண்டான டைம் வந்துச்சுன்னா, செடி ஆட்டோமேட்டிக்கா பூத்துரும். ஸோ ஷெட்யூல் சாயிலுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ப்பா. சேனல்ல இருக்கு. சாயில் மீடியாக்கு எப்படி குடுக்கணும், அந்த மிக்ஸ் ஃபெர்டிலைசர் சொல்லியிருக்கேன். எப்படியெல்லாம் குடுக்கணும்னு கூட சொல்லியிருக்கேன். கொக்கோ பீட்டுக்கு ஏ டூ இசட் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன். எப்படி எப்படி ப்ராசஸ்ன்னு எல்லாம் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ஆன்லைன் ரோசஸ் இப்போ வளர்க்குறேன். அத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ரீசென்ட்டா நம்ம வாங்குனோம். உங்களுக்கு தெரியும் ரீசென்ட்டா புஷ்பாஞ்சலில நான் செடி வாங்குனேன். அந்த செடியெல்லாம் இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நெறைய பேர் என் கூட வாங்கி வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு இன்னும் சொல்லல நீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க இந்த மாதிரி டைபேக் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருங்க. செடி ஒரு 15 நாள் ஆனதுக்கப்புறம் கிரிப்பா பிடிச்சுக்கிறோம் வேரு. ஸோ அந்த டைபேக்கை விடாதீங்க. விட்டுட்டிங்கன்னா அப்படியே இறங்கிரும் உங்களுக்கு. ஸோ ஒரு ப்ரூனர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சானிடைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் அப்படியே கட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரூனரில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா செடியில் இறங்கிரும். ஸோ பாருங்கள் நான் இது எல்லாத்தையுமே கட் பண்ணுறேன். ஏற்கனவே 2, 3 செடிக்கு இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கு சான்சஸ். ஸோ மழை காலம் இந்த செடியும் 2, 3 தடவ மழையில நனைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாரி தண்ணீல நனைஞ்சிருச்சுன்னா இந்த மாரி இஷ்யூஸ் எல்லாம் வந்துரும். ஸோ அந்த மாரி கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஃபங்கிசைட் பேஸ்ட் இந்த மாரி குடுத்துட்டு மழையில வைக்காம பார்த்துக்கோங்க. ரொம்ப மழையில நனைஞ்சாலும் பிரச்சனை. கொக்கோபீட் மீடியா அதுவும் தண்ணி வந்து போகவே போகாது. அப்படியே பிடிச்சு வச்சுக்கிறோம். வேர் ஃபுல்லா நனைஞ்சதுக்கு நல்லா வந்ததுக்கு அப்புறம் தான் தண்ணி ஊத்துனா உங்களுக்கு வந்து அத எடுத்துக்கிறோம். அதுவரைக்கும் அந்த வேர் வர வரைக்கும் தண்ணி தான் பிரச்சனை. ஸோ இது ஒரு சிண்டர் மீடியா. இது அதுக்கப்புறம் வந்த செடி தான். இது ஓரளவுக்கு வளருது. இதுலயும் 1, 2 டைபேக் வருது. ஸோ டைபேக் எல்லாம் வரும்போது நம்ம பார்த்து கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேஸ்ட் குடுத்துறணும். நீங்க குடுக்கலைன்னா, அது வழியா அப்படியே இறங்கி, இறங்கி செடி கொஞ்சம் கொஞ்சமா போயிடும். செடிய அடிக்கடி கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. இந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான், இந்த மாரி ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் வளர்க்க முடியும். ஸோ, இப்போ காலையில காமிச்சேன் நெறைய செடி. அதெல்லாம் இப்படி வளர்த்தது தான். ஜனவரில இந்த மாதிரி குச்சி குச்சியா வாங்கி, இப்படி இருந்த செடி தான் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. சம்டைம்ஸ் 1, 2 செடி அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில குடுத்துட்டாங்கன்னா, அதுக்கு நம்ம வராம போயிடும். அது நம்மளோட லக்க பொறுத்து இருக்கு. சில டைம் நல்லா வந்துரும் எல்லா செடியும். சில டைம் வந்து சில செடிகள்லாம் போயிடும். அவங்க குடுக்குறத பொறுத்து இருக்கு. இப்ப நார்த்லலாம் ரொம்ப மழை பெய்யுது. இப்ப செடி வாங்குனாலும் அந்த மாரியான செடிக தான் அவங்க குடுக்குறாங்க. ஸோ பெட்டர் வந்து கொஞ்சம் ஜான்வரி அந்த மாரி உங்களுக்கு நவம்பர், டிசம்பர்ல மழையெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறம் செடிக வாங்குனா கொஞ்சம் நல்லா இருக்கும். போன வருஷம் நான் ஜான்வரில தான் வாங்குனேன். நல்லா இருந்துச்சு செடிக. பட் ஆனா இப்ப வாங்குறது எல்லாமே குச்சி குச்சியா குடுக்குறாங்க. அங்கேயே பிரச்சனையோட தான் அந்த செடி வருது. ஸோ இந்த செடி கொக்கோபீட்ல வளருது. இது ஓரளவுக்கு ஓகேயா இருக்கு. ஸோ கவனிச்சு பார்க்கணும். ஏதாவது டைபேக் இருக்கா? தண்ணி ஏதாவது கூட இருக்கா? இது பாருங்க நோட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா ஆக்டிவேட் ஆகுது. ஸோ நம்ம இத பாட் பண்ணும்போது ஹியூமிக்கும் ஃபங்கிசைடு குடுத்து பாட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 10, 15 நாள் கழிச்சு நம்ம வந்து திருப்பி ஒன்ஸ் ஹியூமிக்கும் 1261 குடுத்துருக்கோம் செடிக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே குடுக்கல. ஜஸ்ட் தண்ணி தான் ஸ்ப்ரே பண்றோம். மேலும் மேலும் நம்ம வந்து ஃபெர்டிலைசர்ஸ் குடுக்கக்கூடாது. செடி இன்னும் அந்த அளவுக்கு பெரிய செடி கிடையாது. செடி வளரட்டும், ஸ்பீடா வளரட்டும்னு நம்ம ஃபெர்டிலைசர்ஸ குடுத்துறக்கூடாது. அதுவே பிரச்சனை ஆயிடும். எதுவுமே குடுக்க தேவையில்ல. கொக்கோபீட்ட பொறுத்தவரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அத எடுத்து வச்சுக்கிறோம். இது ஒரு சாயில் மீடியா. சாயில் மீடியாவும் அப்படிதான் காயாது. இதில செம்மண்ணும், உமியும் கலந்திருக்கு. இதுலயும் ஒரு டைபேக் இருக்கு. கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபங்கிசைட் பேஸ்ட்ட நம்ம அப்ளை பண்ணிரலாம். ஸோ இந்த செடியெல்லாம் இப்படி தான் வளர்க்கணும். ஆன்லைன் ரோசஸ ஸ்டெப் பை ஸ்டெப்பா வேர கழுவி வைக்கணும். நேத்து கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காரு. ரோஸ் பிளான்ட்ட நான் பாட் பண்ணி இலையெல்லாம் உதிர்ந்துருச்சுன்னு. ஸோ அவங்க பேர் ரூட்டா பண்ணாங்களா, செடி அப்படியே வச்சாங்களான்னு தெரியல. ஒருவேளை வேரெல்லாம் அவங்க கழுவி வச்சாங்கன்னா, கண்டிப்பா இலையெல்லாம் உதிர தான் செய்யும். உங்களுக்கு சப்ளை இருக்காது. அப்படியே வச்சாலும் சம்டைம்ஸ் வந்து ஷாக்கு அந்த ஷாக் ஆகும். செடி டிரான்ஸ்பிளான்ட் ஷாக் ஆகும். புது இடத்துக்கு வந்தப்போ இலையெல்லாம் உதிரத்தான் செய்யும். உதிர்ந்து தான் அது உங்களுக்கு செட் ஆகி உங்க தொட்டியில
நீட்டாக வரும். பாருங்கள் இந்த இலை இந்த மாதிரி இருக்க காரணம் தண்ணி ஓவர் மழையில் நனைஞ்சிருச்சு. ஸோ தண்ணி இப்படி கூட ஆயிடுச்சுன்னா இலையில இந்த மாதிரியெல்லாம் நல்லா க்ரீனிஷாக ஒரு மாதிரி குளோரோசிஸ் மாதிரி வந்துடும். ஸோ இதுவும் ஒரு சாயில் மீடியாவில் 2 சாயில் மீடியாவில் பாட் பண்ணியிருந்தேன். இந்த செடியெல்லாம் இப்படி தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குப்பா. ஸோ நம்ம ஃபெர்டிலைசர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே கொடுக்கல. ஒரே ஒரு தடவை தான் நம்ம ஹியூமிக் கொடுத்தோம். அதுக்கப்புறம் 1261 அதுக்கப்புறம் எதுவுமே கொடுக்கல. செடி இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் ஃபெர்டிலைசர்ஸ்க்கு போகணும். சாயில் மீடியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதில் இருக்குது. பாருங்கள் இந்த அளவுக்கு ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்கணும். இருந்தால் தான் நீங்கள் என்ன தண்ணி ஊற்றினாலும் வெளியில் வந்துடணும். அப்படி இருந்துமே அந்த ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த சாயில் மீடியாவில். பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மாதிரி ஆன்லைன் ரோசஸ் எல்லாம் பார்த்து வளர்க்கணும்ப்பா. ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 மந்த்ஸ் வளர்க்குறது தான் கஷ்டம். அதுக்கப்புறம் வளர்ந்துருச்சுன்னா ஈஸியாக வளர்ந்துடும். ஸோ இது ஒரு DA29 கான்ஸ்டன்ட்டு. இப்போ தான் நோட்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து ஸ்டார்டிங்கில் வளராமல் இருந்துச்சு. இவ்வளோ நாள் பிடிச்சிருக்கு. இப்போ தான் லேசாக ஆக்டிவேட் ஆகுது. ஒன்ஸ் நல்லா பிடிச்சிருச்சுன்னா ஈஸியாக வளர்ந்துடும். பாருங்கள் இது கொக்கோபீட்டில் பெர்லைட்டை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் வளர்த்து கொண்டு வரேன். பார்க்கலாம் இதெல்லாம் அடுத்தடுத்து இதோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் SSP கூட கால்சியம் நைட்ரேட் கொடுக்கலாமா, அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு கூட 2-3 தடவை கேட்டுட்டாரு. ஸோ அதை பற்றி வீடியோ போடுறேன்ப்பா. ஒரு 2 நாளில் போடலாம். பாருங்கள் இந்த செடியெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி ஜன்னல்கிட்ட வச்சுருக்கேன். இந்த இடத்துல பட்டும் படாமல் வெயில் வரும். எனக்கு டைரக்ட் வெயில் அட்டாக் ஆகாது. ஸோ அதனால் இதெல்லாம் தூக்கி மேலே வச்சுட்டேன். இது பாருங்கள் இந்த கொடி இந்த இடத்துல இருக்குது. அதிலிருந்து வெயில் பட்டு லேசாக தான் வெயில் வரும். ஓவர் வெயில் வரவும் வராது. ஸோ மாடிக்கு இந்த செடியை இப்போ வரைக்கும் கொண்டு போகலை. தரையில் தான் இருக்குது. நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் மாடிக்கு கொண்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இருந்த செடி தான் இந்த மாதிரி வளர்ந்துருக்கு. ஸோ இந்த செடியை அந்த மாதிரி இருக்கிற தொட்டிலேருந்து எடுத்து இப்போ ரீசெண்டாக இதை வந்து ஒரு பெரிய தொட்டிக்கு ரீபாட் பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த தடவை நான் மண் தொட்டியில் பண்ணி மைக்ரோரைஸா கொடுத்துருக்கேன். ஸோ மைக்ரோரைஸா கொடுத்து இந்த மாதிரி இந்த செடி இருக்கும்போது வெயில் படக்கூடாது. இது ஒரு 5 நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி ட்ரைகோடர்மா விரிடியை கொடுத்துட்டு இன்னொரு 5 நாள் கழித்து ஹியூமிக்லேருந்து இந்த செடியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே ஒரு ப்ராசஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போனோம்னா அழகாக வளர்த்துடலாம். ஸோ சிண்டர் வந்துருச்சான்னு கூட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க. சிண்டர் வந்துருச்சுப்பா. சிண்டர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த புது செடியெல்லாம் நான் பாட் பண்ணேன். ஸோ சிண்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணி வரதுக்கு எப்படி 1 மாதம் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் செடி வாங்குறதுக்கு முன்னாடி சிண்டர் வேணும்னா முதல்ல ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் இந்த செடியெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி கரெக்டாக நம்ம கொண்டு வரணும். அந்த முட்டை எடுத்துட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு தளிர் வருது. ஸோ சிண்டரில் வளர்க்கும்போது தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். பார்த்து கொடுக்கணும் தண்ணியை. நீங்கள் தண்ணியை அப் அண்ட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக கொடுக்கலன்னா சிண்டர்லேருந்து செடி போயிடும். பாருங்கள் இந்த தளிர் இந்த இடத்துல ஒரு மொட்டு இருந்துச்சு. அந்த மொட்டை கட் பண்ணதுக்கப்புறம் 3 தளிர் வந்திருக்கு. ஸோ இதுதான் பெனிஃபிட்டு. அந்த மொட்டெல்லாம் விட்டிங்கன்னா பூக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இதாகிடும். ஸோ இந்த பாருங்கள் இலை இந்த மாதிரி மஞ்சளாக இருக்குது. இது மைட்ஸு. ஸோ இந்த செடிக்கு ரொம்ப நாளாக நம்ம இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணலை. காரணம் மைக்ரோரைஸா கொடுத்தனால. ஸோ அதனால் நிறைய மைட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் ரெட் மைட்ஸு. ஸோ இது இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணால் தான் இந்த ரெட் மைட்ஸ் எல்லாம் போகும். ஸோ அதுதான் வீக்லி ஒன்ஸ் இன்செக்டிசைட் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்துருச்சுன்னா எக்ஸோடஸ் நல்லாயிருக்கும் ஆர்கானிக்கில். ஓவராக இருந்துச்சுன்னா ஒபிரான் யூஸ் பண்ணலாம். சரி அளவுக்கு மீறி வந்துருச்சுன்னா ஒபிரான் வந்து இது மைட்ஸுக்கு நல்ல ஒரு இன்செக்டிசைட். ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ப்பா. எப்போ எப்படி கொடுக்கணும்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாக செடி வளர்க்கலாம். ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸ்டார்டிங்கில் தெரியறது தான் கொஞ்சம் கஷ்டம். குழப்பம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக வளர்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் எப்படி வளர்க்கணும்னு எல்லாமே. நாளைக்கு அந்த புதுசாக சீரீஸில் இருக்க செடிக்கு ஹியூமிக் எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.